தேர்தல் வருது, யார் ஓட்டு போடுவீங்க? யாருக்கும் இல்லைங்க. பிரதமரை தேர்ந்தெடுத்து அவர் டெல்லியில் இருக்க போறாரு, நமக்கு என்ன? அப்படிப்பட்ட தேர்தல் இல்லைங்க ப்ரோ. இது பாராளுமன்றத்தில் தமிழர் உரிமைக்காக குரல் எழுப்ப நமக்கான பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கிற தேர்தலுங்க. இது தமிழர் உரிமை காப்போம்னு சொல்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழக புலிகளுக்கு தானே நம்ம ஓட்டு போடணும். வாக்களிப்பீர் இரட்டை இலைக்கு. ஒரு முழு வாழ்க்கையை வாழ்ந்து நம்மளெல்லாம் விட்டு பிரிந்திருக்காரு உத்தமர் மதிப்புக்குரிய ஆர்மி சார் அவர்கள். அமரர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, சினிமா வாழ்க்கையிலும் சரி, அரசியல் வாழ்க்கையிலும் சரி, அவருக்கு வலது கையா இருந்தவர் ஆர்மி சார் அவர்கள். அவரால் உருவாக்கப்பட்ட அவருடைய பல சிஷ்யர்கள் மத்திய மாநில அமைச்சர்களாகி, கல்வி நிறுவனங்களின் அதிபர்களாகி, பேரும் புகழும் பணத்தோடு இப்போவும் வளம் வந்துட்டுருக்காங்க. அந்த ஆர்மி அவர்கள் எப்போவுமே பணத்துக்கு பின்னாலே போனவரே இல்லை. ஒரு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு, அண்ணா சொன்ன அந்த கடமை கண்ணியம் கட்டுப்பாடுக்கு அது கடைப்பிடிச்சு வாழ்ந்தவர் ஆர்மி அவர்கள். என்னுடைய ஆர்மியருடைய நட்பு மிக ஆழமானது, உணர்ச்சிகரமானது, ஒரு புனிதமானது. அவர் இப்போ நம்ம கூட இல்லை அப்படிங்கிறது எனக்கு என் வாழ்நாளில் நான் அவரை நான் மறக்கவே முடியாது. அவர் எழுந்து வாழும் அவர் குடும்பத்தாருக்கும் அவர் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் என்னுடைய ஆழ்ந்த ஆனந்தாபம். மாண்புமிகு கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய சார்பில் மறைந்த முன்னாள் அமைச்சர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு, குறிப்பாக பொன்மனச்செம்மல் தத்துவ தந்த சரித்திர நாயகன் இதயம் டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து கழகம் அன்றைக்கு ஒரு வளர்ச்சி பெறுவதற்கு புரட்சித் தலைவரோடு உற்ற துணையாக இருந்தவர் என்பதை வரலாற்று சான்றோர் அறிந்தவர்கள் நிச்சயமாக அறிய முடியும். அது மட்டுமில்லாமல் நம்முடைய இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவருடைய அமைச்சரவையில், புரட்சித் தலைவருடைய அமைச்சரவையிலே அமைச்சராக இருந்து மக்களுக்கு பணியாற்றியவர், பல்வேறு துறைகளை திறம்பட கையாண்டவர். அவருடைய மறைவுக்கு பிறகு புரட்சித் தலைவர் மறைவுக்கு பிறகு இதயம் புரட்சித் தலைவி அம்மாவுடைய அமைச்சரவையிலே அமைச்சராக அவர் பொறுப்பேற்று சிறப்பான முறையிலே பணியாற்றியவர். எனக்கு ஒரு பெருமை என்னவென்று சொன்னால், இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 1991ஆம் ஆண்டு என்னை அன்றைக்கு அமைச்சராக அடையாளம் காட்டிய போது, கேபினெட்டில் இடம் கொடுத்த போது, அன்றைக்கு அண்ணன் ஆரம்பியும் அன்றைக்கு அமைச்சராக இருந்தது உண்மையிலே நான் ஒரு பெருமையாக கருதுகின்றேன். அது மட்டுமல்ல, புரட்சி தலைவர் கேபினெட்டில், அதாவது அமைச்சரவையிலே அங்கம் வகித்தவர்கள், குறிப்பாக டாக்டர் நாவலர், அதே போன்று அண்ணன் கே, அண்ணன் கே ராஜாராம், அண்ணன் பொன்னையன், அதே போன்று அண்ணன் நம்முடைய முத்துசாமி. முத்துசாமி அண்ணனை பொறுத்த திமுக இருந்தாலும் கூட அம்மாவுடைய அமைச்சரவையிலே ஒரு அமைச்சர்களும் புரட்சி தலைவர் அமைச்சரில் இருந்தவர்கள் அம்மாவுடைய அமைச்சரில் இருந்த அலங்கரித்த சூழ்நிலையில் அவர்களோடு நானும் இருந்த அந்த நாட்களை நிச்சயமாக மறக்க முடியாது. அதுவும் குறிப்பாக அண்ணன் ஆரம்பி அவர்கள் ஒரு கலகலப்பாக, ஒரு ஹியூமரஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சிரித்த முகத்தோடு பேசக்கூடியவர். குறிப்பாக 31 வயது என்று சொல்லும்போது எனக்கு அந்த காலகட்டத்தில் ஒரு பேபி ஆஃப் த கேபினட் என்று என்னை அழைப்பார்கள். இருக்கிறதே சின்ன வயசு. அன்றைக்கி கேபினெட்டில் நான் நிலையில் பேபி ஆஃப் த கேபினட் என்று அந்த நினைவுகளை என்னால் மறக்க முடியாது. எனவே அந்த அடிப்படையில் பூஜா சார்பிலே இரங்கல் தெரிவித்திருக்கின்றோம். எனவே இப்போது நம்முடைய அருமை அண்ணன், நம்முடைய கழகத்துடைய மூத்த தலைவர் அண்ணன் முன்னாள் அமைச்சர் பொன்னையன் அவர்கள் புரட்சி தலைவருடைய அமைச்சரவையிலே அலங்கரிக்கப்பட்டு அண்ணன் ஆரம்பி அவர்கள் அவரோடு செயலாற்றியவர். அவரது நினைவுகளை அண்ணன் பொன்னையன் அவர்கள் இப்பொழுது பகிர்ந்து கொள்வார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அமரர்
அண்ணன் ஆரம்பி அவர்களை பொறுத்தவரைக்கும் 1972 அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அதிமுக என்ற பெயரில் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் துவக்குவதற்கு ஆணிவேராக அச்சாணியாக செயல்பட்டவர். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் அவர்கள் அரசியல் இயக்கம் வேண்டுமா வேண்டாமா என்ற சிந்தனையில் இருந்த நேரத்தில் அண்ணாவின் கொள்கைகளை தமிழ் மண்ணில் நிலைநாட்ட, அண்ணாவினுடைய கொள்கைகளும் கோட்பாடுகளும் மக்களுக்கு பயன்படும் வகையில் செயலுக்கு கொண்டு வர ஒரு அரசியலமைப்பு கட்டாயம் தேவை என்பதனை பொன்மனச்செம்மலிடம் வலியுறுத்தி கூறி இந்த இயக்கம் துவங்குவதற்கு அடித்தளமாக அமைந்தார். அண்ணன் ஆரம்பி அவர்களை பொறுத்தவரைக்கும் தெளிந்த சிந்தனையாளர், அற்புதமாக எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் பாசிட்டிவ் நெகட்டிவ் என்று அதனுடைய உள் பிரச்சனையெல்லாம் ஆய்ந்து ஒரு சிறந்த முடிவெடுக்கக்கூடிய அளவிற்கு கட்சியிலும் செயல்பட்டார், ஆட்சி நிர்வாகத்திலும் செயல்பட்டவர். புரட்சித் தலைவருக்கு உறுதுணையாக இருந்தார். புரட்சித் தலைவர்களுடைய கலைத்துறை வெற்றிக்கும் உறுதுணையாக இருந்து அரும்பாடுபட்டவர் அண்ணன் ஆரம்பி அவர்கள். அதே போலவே பொன்மனச்செம்மல் என்ற மறைவுக்கு பிறகு பொன்மனச்செல்வி அம்மா அவர்களின் ஆட்சிக்கும் உறுதுணையாக இருந்து நற்பணிகள் பலவற்றை தமிழ் மண் மகிழக்கூடிய அளவுக்கு செயலாற்றிய பெரியவர் அன்னாரின் குடும்ப. அண்ணன் ஆரம்பி அவர்களை இழந்து வாடுகிற அந்த குடும்பத்தைச் சேர்ந்த அனைவருக்கும், அவர்தம் மனைவிக்கும், பிள்ளைகளுக்கும், பேரப்பிள்ளைகளுக்கும், பொதுச் செயலாளர், எங்கள் அனைத்திந்திய அதிமுக வேண்டிய பொதுச் செயலாளர் அருமை பெரியவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் அனுதாபத்தை கூறச் சொல்லியிருக்கிறார். சில பல காரணங்களால் அவர் வெளியே இருக்கின்ற போதிலும் அவர் தன்னுடைய உணர்வுகளை, தன்னுடைய ஆழ்ந்த துக்கத்தை குடும்பத்திற்கு அனைவருக்கும் தெரிவிக்க எங்களை அனுப்பியிருக்கிறார். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், பொன்மனச்செல்வி அம்மா வழியிலே இன்று ஆரம்பி அவர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆற்றிய தொண்டுகளை உளமாற நெஞ்சார எங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் மகிழ்வோடு பாராட்டுகிறார், செயல்படுத்துகிறார் என்பதை கூறுகிறார். திரு ஆரம் வீரப்பன் அவர்கள் தவறுனது மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. காரணம் என்னென்னா, இன்றைக்கி நேற்றுக்கு இல்லை, எனக்கு கிட்டத்தட்ட 1963 64 காலகட்டத்திலேருந்து அவர் எனக்கு ரொம்ப பரிச்சயமானவர். ரொம்ப உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்தவர். அவர் உண்மையை நம்பி வாழ்ந்தார். அதாவது டெக்னீஷியன் கூட ரொம்ப நெருக்கமாக இருப்பார். அதே மாதிரி புரட்சித் தலைவருக்கு எல்லாமா இருந்தவர் அவர் தான். அப்பேற்பட்டவர் இன்று தவறுனது மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இருந்தாலும் கடவுள் அவருக்கு நல்ல ஆரோக்கியம் கொடுத்து நல்ல வயசை கொடுத்துருக்காரு. அவருடைய ஆத்மா நான் சாந்தி அடையணும்னு நான் ரொம்ப கடவுளை வேண்டிக்கிறேன். இதில் முக்கியமானது என்னென்னா, ரிக்ஷாக்காரன் அவர் பண்ணும்போது நான் வாயினி ஸ்டுடியோவில் எங்களுக்கு எடிட்டிங் ரூம் இருக்கும். அந்த ரிக்ஷாக்காரன் நல்லா வர்றதுக்காக அவர் பட்ட கஷ்டங்கள் நான் நேரடியாக பார்த்துருக்குறேன். அதோடு மட்டும் இல்லாமல் அந்த ரிக்ஷாக்காரனை நான் இப்போ விட்லாச்சாரி கூட ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நான் அந்த ரிக்ஷாக்காரனை விட்லாச்சாரி தான் தெலுங்கில் டப் பண்ணார். ஏன்னா அந்த காலகட்டங்கள்லாம் நாங்கள் நெருக்கமாக இருந்திருக்கோம். அதுக்கப்புறமும் நெருக்கமாக இருந்தோம். எல்லா விஷயத்துலேயும் அவர் நான் பின்பற்றுவேன். ஏன்னா உழைப்பு ஒன்றுமே நம்பி வாழ்ந்தவர். டெக்னீஷியன் கூடையும் கதை இலாக்காவிலையும் எப்படி வேலை வாங்குறதுலேயும் அவர் ரொம்ப திறமையானவர். அதை நான் ஃபாலோ பண்ணியிருக்கிறேன். எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவருடைய இந்த இறப்பு கடவுள் நல்ல ஒரு ஆயுளை கொடுத்துருக்காரு. அதனால் நல்ல அவருடைய ஆத்மா சாந்தி அடைய நான் வேண்டிக்கிறேன். வணக்கம். மறைந்த தலைவர் திரு ஆரம் வீரப்பன் அவர்களின் நல்லுடலுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் இன்றைக்கு மலர் வளையம் வைத்து அவருக்கு இருகரம் குப்பி அஞ்சலி செய்தோம். திரு ஆரம் வீரப்பன் அவர்கள் திரையுலகில் சிறந்த படங்களை தந்தவர். தமிழகத்தின் அமைச்சர் பொறுப்பை ஏற்று செயல்பட்டவர்.
இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோடு, குறிப்பாக காலம் சென்ற கல்யாண சுந்தரம், தோழர் தாப்பாண்டியன், பாலதண்டாயுதம் போன்ற கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆரம்பகால தலைவருடன் நெருங்கி பழகியவர். அவர் தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக சிந்தித்து பாடுபட்டதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நினைவு கொள்கிறது. அவரை பிரிந்து வாடுகிற குடும்பத்தார், உற்றார், உறவினர்களுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ஆறுதலையும் அன்னாருக்கு தலைதாழ்த்தி அஞ்சலியும் செய்கிறோம். தமிழ்நாட்டுடைய பொது வாழ்வில் ஒரு சிறந்த மனிதர் இன்று நம்மிலே இல்லை. ஆரம் வீரப்பன் அவர்களோடு என்னுடைய தொடர்பு எம்ஜிஆர் மூலமாக வந்தது. நான் புரூக்லினில் எம்ஜிஆர் இருக்கும் பொழுது இங்கு இருக்கிற அரசியலையும் பார்ட்டியும் அரசாங்கத்தையும் கட்டி காத்து செவனே நடத்தினார். அவருடைய சொல் தரம், அவருடைய கமிட்மெண்ட், ஃப்ரெண்ட்ஷிப் எம்ஜிஆர் அவர்களிடம் எப்போ வந்தாலும் எம்ஜிஆர் எது கேட்டாலும் ஆரம் வீரப்பன் சொல்லுங்கள், அவர் என்ன சொன்னார்னா கேட்பார். இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு அரசியலில் ஒரு 30-40 ஆண்டுகளாக ஆரம் வீரப்பன் அவர்கள் சிறந்த ஒரு பணியாக சேவை செய்தார்கள். அவருடைய ரோல் இங்கே அமைச்சராக இருக்கும்போதும் சரி, அமைச்சர் இல்லாதக்கும் சரி, அவர் ஒரு சிறந்த மனிதராக இருந்தார். அவருடைய சொல் திறமை, ஈவன் லாஸ்ட் டைம் செப்டம்பரில் நான் பார்க்கும் பொழுது அவர் அதே பொழில், அதே கணீர் என்று பேசினார். அவருடைய சேவை மனப்பான்மை, எப்போ கேட்டாலும் நாங்கள் குருக்களின் இருக்கும் பொழுது நான் கேட்பேன், சார் நம்ம அரசாங்கம் எப்படி இருக்குது, கவர்மெண்ட் எப்படி போகுதுன்னு. அதை கவலைப்படாதீங்க, முதல்ல தலைவரை பார்த்து தலைவரை உயிரோடு கொண்டு வரதுக்கு முயற்சி செய்யுங்க. தலைவர் தான் எங்களுக்கு இம்பார்ட்டൻ്റ് ஒழிய வேறு எதுவுமே இம்பார்ட்டൻ്ட் இல்லை அப்படின்னு சொல்லி தலைவர்கிட்ட இருந்த ஒரு எம்ஜிஆர் அவர்கிட்ட இருந்த ஒரு மதிப்பு, அதாவது ஒரு பக்தி மட்டுமல்ல, ஒரு வெறித்தனமான ஒரு நட்பு அவருக்கு. அதே மாதிரி தலைவர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும், அவருடைய எம்ஜிஆருக்கு ஆரம் வீரப்பன் என்றால் வலதுகரம் இடதுகரம் எல்லாமே அவர் தான். அந்த ஒரு பெரிய மனிதர் இன்று நம்மிடம் இல்லை, மிகவும் வருத்தமாக இருக்கின்றது. இது மாதிரி ஒரு சிறந்த மனிதர் நம்ம இடையே இல்லையே என்பதை பற்றி நான் வருந்துகிறேன். மேலும் எனக்கு ரொம்ப சிறந்த ஒரு தந்தையாகவும் ஒரு சிறந்த இன்ஸ்பிரேஷனாகவும் இருந்தார். அவர் இல்லை என்பது சொல்ல எனக்கு மிகவும், அவர் இல்லை என்பதை நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நிலைமை ஏற்பட்டது. தமிழ் மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் அவர் செய்த சேவையை யாரும் மறக்க முடியாது என்று சொல்லிக்கொண்டு அவருடைய இழப்பு மிகவும் ஈடுகட்ட முடியாத இழப்பு என்பதை வருத்தத்தோடு கூறிக்கொள்கிறேன். அதான் நான் சத்யாமணிசில் வந்துட்டேங்க. 84 நெருப்புக்குள் ஈரம், காக்கி சட்டை, பணக்காரன், ஊர்காவலன், சத்யா எல்லா படமும் ஒர்க் பண்ணாங்க. பாஷா படம் வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு படம் எடுக்கிறத கொஞ்சம் நிப்பாட்டிட்டாருங்க. அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் வெளியிலலாம் வேலை பார்க்க ஆரம்பித்தோம். அது மாதிரி கீட்டாவுக்கெல்லாம் நிற்கவே கூடாதுங்க. ஆஃபீஸ் முன்னாடியே நிற்கக்கூடாது. ஏன் நிற்கிறீங்க, எதுக்கு நிற்கிறீங்க தான் கேட்பார். பேட்டாக்குன்னு சொன்னால் அவர் எல்லாத்தையும் நிர்வாகிக்கிறவங்க எல்லாத்தையுமே சத்தம் போடுவாருங்க. கேஷ் கொடுத்துருங்க, அவங்களுக்கெல்லாம் கேஷ் கொடுங்க, கொடுத்து அவங்களெல்லாம் அனுப்பிச்சி விட்ருங்க, அப்படி தான் சொல்லுவாருங்க. எனக்கெல்லாம் 84 வீடு வாங்கி கொடுத்தாருங்க, ராணி நகர்லாங்க. என்னங்க எனக்கு என்ன சார், ஒரு மிகப்பெரிய ஒரு மாபெரும் ஜாம்பான் அது மாதிரி இழந்ததில் எனக்கு கஷ்டமாக இருக்குங்க. இப்போ தான் வந்தாங்க, நான் இப்போ தான் நியூஸ் தெரிஞ்சு உடனே நான் வந்துட்டேங்க. நாங்கள் எனக்கெல்லாம் வீடு கொடுத்தவரே அவர் தாங்க எனக்கெல்லாங்க. இன்றைக்கி அந்த வீட்டில் நல்லபடியாக நாங்களாம் பிள்ளை குட்டியோட குடும்பத்தோடு எல்லாம் நல்லா இருக்கோம் சார். குடும்பத்தோடு நல்லா இருக்கிறோம் சார் நாங்கள்.